कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्माः सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत. குலம் அழிவடைவதால் சனாதன குலதர்மம் அழிந்து போய்விடும். அர்ஜுனன் குலதர்மம் மற்றும் குல ஆச்சாரம் ஆகியவைகளையே சனாதன தர்மம் என்று கருதினான். தர்மம் அழிந்து போன பிறகு அனைத்து குலத்தையும் பாவங்களும் சூழ்ந்து மூழ்கடித்துவிடும். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு ஆர்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. ஹே கிருஷ்ணா, பாவங்கள் மேலோங்கிவிட்டால் குலப்பெண்கள் மாசுபட்டு விடுவார்கள். ஹே வார்ஷ்ணேயா, பெண்கள் கலங்கப்படுவதால் வர்ணக்கலப்பு உண்டாகிறது. குலப்பெண்கள் கெடுவதால் தான் வர்ணக்கலப்பு உண்டாகிறது என்பதே அர்ஜுனனின் கணிப்பு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இதற்கு மறுப்பு தெரிவித்து, இனிவரும் பகுதியில் நானோ அல்லது ஆன்மாவில் நிலை பெற்ற மகா புருஷரோ ஒருவேளை இறை ஆராதனை வரிசை கிரமத்தில் பிரமையை உண்டாக்கிவிட்டோம் என்றால் அப்போது மட்டுமே வர்ணக்கலப்பு ஏற்படும் என்று கூறுகிறார். வர்ணக்கலப்பினால் ஏற்படும் குறைகளைப் பற்றி அர்ஜுனன் விளக்குகிறான். சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ யேஷாம் லுப்தபிண்டோதக க்ரியாः. வர்ணக்கலப்பு குலத்தை அழிப்பவர்களையும் குலத்தையும் நரகத்தில் கொண்டு செல்வதற்காகவே உண்டாகிறது. மறைந்து போன பிண்டோத கிரியைகளை பெற்று வாழும் இவர்களுடைய மூதாதையர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய நிகழ்காலமும் அழிந்து விடுகிறது. கடந்த கால பித்ருக்களும் வருங்கால பித்ருக்களும் கூட வீழ்ச்சி அடைவார்கள். இதோடு மட்டுமல்ல, दोषैरेतैः कुलघ्नानाम् वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः. இந்த வர்ணக்கலப்பு மூலமாக உருவாகும் குறைபாடுகளால் குலம் மற்றும் குலத்தை அழிப்பவர்களுடைய சனாதன குல தர்மமும் சாதி தர்மமும் அழிவடைந்து விடுகின்றன. அர்ஜுனன் குலதர்மமே சனாதனம் என்றும் குலதர்மமே நிரந்தரமானது என்றும் கருதியிருந்தான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இதனை மறுத்து ஆத்மாவே சனாதனமானது, புராதனமானது, நிரந்தரமானது என்று கூறினார். உண்மையான சனாதன தர்மத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பே மனிதன் தர்மத்தின் பெயரால் பழக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தையே உண்மை என அறிகிறான். இதேபோன்றுதான் அர்ஜுனனும் அறிந்து வைத்திருந்தான். இதுவே ஸ்ரீகிருஷ்ணரின் கூற்றுப்படி மரபு வழியில் உண்டான மூடப்பழக்கம் என்பதாகும். உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதீத்யனுசுஷ்ரும. ஹே ஜனார்தனா, அழிவடைந்த குலதர்மத்தைச் சேர்ந்த மனிதர்கள் நீண்ட காலம் வரை நரகத்தில் உழழ வேண்டியிருக்கும் என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெறும் குலதர்மம் மட்டுமே அழிவடைவதில்லை, மாறாக நிரந்தரமான நிலையான சனாதன தர்மமும் கூட அழிந்து விடுகிறது. எப்பொழுது தர்மமே அழிந்து விடுகிறதோ அதுபோன்ற மனிதன் நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் நரகத்தில் வாழ வேண்டி வரும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்ததில்லை, ஆனால் கேட்டிருக்கிறேன். அஹோ பத மஹத் பாபம்
कर्तुम् व्यवसिता वयम् यद्राज्यसुखलोभेन हन्तुम् स्वजनमुद्यताः। அந்தோ மிக வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நாம் அறிவாளிகளாக இருந்தும் கூட கொடிய பாவத்தை செய்வதற்கல்லவா தயாராகிவிட்டோம். ராஜ்யம் மற்றும் சுகங்களுக்காக ஆசைப்பட்டு நம்முடைய குலத்தையே அல்லவா கொள்ளத் துணிந்து விட்டோம். இதுவரையிலும் அர்ஜுனன் தன்னை நாம் எந்த அளவிலும் குறைந்த ஞானி அல்ல என்றே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆரம்ப நிலையில் ஒவ்வொரு சாதகனும் இதுபோன்றுதான் பேசுகிறான். மகாத்மா புத்தரின் கூற்றும் இதுவே. மனிதன் எப்பொழுது அரைகுறை அறிவுடன் இருக்கிறானோ அப்பொழுது தன்னை மாபெரும் ஞானி என்று எண்ணுகிறான். மேலும் எப்பொழுது அரைகுறை அறிவிலிருந்து மேல்நிலை அடைந்து விடுகிறானோ அப்பொழுது அவன் தன்னை மாபெரும் மூடன் என்று அறிவித்துக் கொள்கிறான். சரியாக இதே முறையில்தான் அர்ஜுனனும் தன்னை ஞானி என்றே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவன் ஸ்ரீகிருஷ்ணரையும் கூட வெறுமனே இந்த ராஜ்யம் மற்றும் சுகபோகங்களின் மீது ஆசை கொண்டு நம் குலத்தை அழிப்பதற்கு நாம் முனைந்து விட்டோமே, இந்த பாவத்தின் மூலமாக மேலான நன்மை ஏதும் விளையப் போவது கூட கிடையாதே, நான் பெரிய தவறையல்லவா செய்ய துணிந்து விட்டேன், நான் தான் செய்கிறேன் என்பதோடு அல்லாமல் தாங்களும் அல்லவா தவறு செய்கிறீர்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தான். இறுதியாக அர்ஜுனன் தன்னுடைய முடிவை கூறுகிறான். यदि मामप्रतीकारम् अशस्त्रम् शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरम् भवेत्. ஒருவேளை நிராயுதபாணியாக எதிர்கொண்டு போரிடாமல் நின்று கொண்டிருக்கும் என்னை ஆயுதங்களுடன் நிற்கும் திருதராஷ்டிரரின் புத்திரர்கள் யுத்த களத்தில் கொன்றாலும் பரவாயில்லை. அவர்களால் அப்படி கொல்லப்படுவதே என்னை பொறுத்தவரையில் மேலான நன்மை பயக்கவல்ல செயலாகும் என்றே எண்ணுகிறேன். அர்ஜுனன் பெரிய அறிவாளி. தன்னை பலி கொடுத்தாவது யுத்தத்தை நிறுத்திவிட்டான் என்று வரலாறு கூறும். ஒன்றுமறியாத பச்சிலம் குழந்தைகளாவது நன்றாக வாழட்டும், குலம் தழைத்தோங்கட்டும் என்று எண்ணித்தான் அனைவருமே தங்கள் உயிரையும் பலி கொடுக்கின்றனர். மனிதன் வெளிநாடு சென்று வாழட்டுமே, ஆனால் சகல வசதிகளும் அவனுக்கு கிடைத்துவிட்டாலும் கூட 2 நாட்கள் கழிந்ததுமே அவனுக்கு தான் விட்டு வந்த தன்னுடைய சின்னஞ்சிறு குடிசையை பற்றிய நினைப்பு ஏற்படத் தொடங்குகிறது. மோகம் அத்தனை வலிமை வாய்ந்தது. எனவேதான் அர்ஜுனன் இந்த ஆயுதம் தரித்து நிற்கும் திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் எதிர்த்து போரிடாத என்னை யுத்தக்களத்தில் மோதி கொன்றாலும் கூட என்னை பொறுத்தவரையில் மேலான நன்மை பயக்கவல்ல செயலாகும் என்று கூறுகிறான். ஏனெனில் பிள்ளைகளாவது நன்றாக வாழ்வார்கள் அல்லவா? சஞ்சயன் கூறுகிறான். एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरम् चापम् शोकसंविघ्नमानसः. சஞ்சயன் கூறுகிறான், போர்க்களத்தில் கவலையுடன் மனவிரும்பி நின்ற அர்ஜுனன் இதுபோன்று கூறியவாறே அம்புடன் சேர்த்து வில்லையும் போட்டுவிட்டு தேரின் பின்புறத்தில் உட்கார்ந்து விட்டான். அதாவது க்ஷத்ரஞரின் போராட்டத்திலிருந்து பின்வாங்கினான். முடிவுரை: அர்ஜுனனுக்கு சேனையை பரிசீலித்த போது அவனுடைய குடும்பத்தினர் மட்டுமே கண்களில் பட்டனர். அவர்களையே அவன் கொன்றாக வேண்டும். எதுவரையில் உறவுகள் உள்ளதோ அதுவரையில் மட்டுமே உலகமும் உள்ளது. அனுராகத்தின் முதல் சுற்றிலேயே குடும்ப மோகமானது தடையாக உருவெடுக்கிறது. இந்த இனிமையான உறவு முறைகள் அனைத்துமே
இல்லவே இல்லை என்றும் நிலைக்கு சிதைந்து உருத்தெரியாமல் போகப் போகிறது என அறிந்ததுமே அவன் பயந்து நடுங்கி விடுகிறான். சொந்த பந்தங்களின் மேலுள்ள பற்றினை அழிப்பதில் அவனுக்கு தீமைகளே தென்படுகின்றன. ஆகவே அவன் நடைமுறையில் வழங்கி வருகின்ற ஏதாவது ஒரு மூடப்பழக்க வழக்கங்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வழி தேடுகிறான். அதாவது அர்ஜுனன் செய்ததைப் போன்றே குலதர்மமே சனாதன தர்மம், இந்த யுத்தத்தின் மூலமாக சனாதன தர்மம் அழிந்துவிடும், குலப்பெண்கள் கெட்டுவிடுவார்கள், இதன் மூலம் வர்ணக்கலப்பு உண்டாகும், இதன் காரணமாக அது குலத்தையும் குலத்தை அழிப்பவர்களையும் நீண்ட நெடுங்காலம் வரைக்கும் நரகத்திலேயே உழழ வைப்பதற்காக ஏதுவாக அமையும் என்பதே அர்ஜுனன் அவன் அறிந்தவரையில் சனாதன தர்மத்தை காப்பதற்காகவே ஏங்கிக் கொண்டிருந்தான். அவன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நாம் அறிவாளிகளாக இருந்தும் கூட கொடிய பாவத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் அல்லவா பாவம் செய்யப் போகிறார், இறுதியாக பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறியவாறே நிலைகுலைந்து போன அர்ஜுனன் தேரின் பின்புறத்தில் உட்கார்ந்து விட்டான். அதாவது க்ஷேத்திரங்களுக்கு இடையிலான போராட்டத்திலிருந்து பின்வாங்கினான். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய சம்சய விஷாத யோகம், அதாவது சந்தேக வேதன யோகம் என்ற பெயருடைய முதலாம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் சம்சய விஷாத யோகம், அதாவது சந்தேக வேதன யோகம் என்ற பெயருடைய முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத். ஒரே ஒரு பரமாத்மாவில் மட்டுமே நம்பிக்கையும் சமர்ப்பணத்தையும் உறுதிப்படுத்தும் செய்தியை தாங்கி வரும் கீதை அனைவரையும் புனிதப்படுத்துவதாக அறைகூவல் விடுத்து அழைக்கின்றது. இந்த படைப்பில் எந்த ஒரு இடத்திலாவது வாழ்கின்ற ஏழையோ அல்லது செல்வந்தனோ, ஆதிவாசியோ அல்லது நாகரீக முதிர்ச்சி பெற்ற மேல்குடியினரோ, புண்ணிய ஆத்மாவோ அல்லது பாவியோ, ஆணோ அல்லது பெண்ணோ, நன்னடத்தை உள்ளவனோ அல்லது தீயவனோ, அனைவருக்குமே இதில் நுழைவு கிடைக்கவே செய்கிறது. முக்கியமாக கீதை பாவிகளையே காப்பாற்றி கரை சேர்க்கும் அற்புதமான வழியை அமைத்துத் தருகிறது. ஏனெனில் புண்ணியாத்மாக்களோ வழிபடவே செய்கின்றனர் அல்லவா? ஆகவே இந்த யதார்த்த கீதையின் அற்புத விளக்கமான 2வது அத்தியாயத்தின் ஒளிப்பேழையை கேட்டு பயனடைவீர்களாக. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம். முதல் அத்தியாயம் கீதையின் ஆரம்ப நிலையாகும். அதில் ஆரம்ப நிலையில் உள்ள ஆன்ம சாதகருக்கு ஏற்படும் மனக்குழப்பங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. மோதப்போவது ஒட்டுமொத்த கௌரவர்களும் பாண்டவர்களும் தான். ஆனால் இதில் அர்ஜுனன் மட்டுமே சந்தேகம் கொள்ளும் பாத்திரமாக இருக்கிறான். அனுராகமே அர்ஜுனன் ஆவான். இஷ்ட தெய்வமாகிய சத்குருவின் மீது கொள்கின்ற மாறாத இறை விருப்பமே ஆன்ம சாதகனை க்ஷேத்திரங்களுக்கு இடையிலான மோதலில் ஈடுபட தூண்டுகிறது. இதுவே அனுராகத்தின் ஆரம்ப நிலையாகும். பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் இப்படி கூறுவார்: ஒழுக்கமான இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கையில் எப்பொழுது
இறைவனை நினைத்து மனம் வருந்துகிறதோ, கண்ணீர் பெருகுகிறதோ, தொண்டை அடைத்துக் கொள்கிறதோ, அப்போதிலிருந்தே இறை வழிபாடு ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனுராகம் இருந்தால் இந்த நிலை தானாகவே வந்துவிடும். அதில் தர்மம், நியமம், சத்சங்கம், உணர்வு ஆகிய அனைத்தும் அடங்கியுள்ளன. அனுராகத்தின் ஆரம்ப நிலையில் குடும்ப உறவுகளின் மீது உள்ள மோகம் தடையாக அமைகிறது. ஆரம்பத்தில் மனிதர்கள் அந்த மேலான உண்மையை அடைந்துவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் சிறிது முன்னேறிச் சென்ற உடனே அந்த இனிமையான உறவுகளை எல்லாம் முறித்துக் கொள்ள வேண்டியிருப்பதை அவர்கள் காண நேர்ந்ததும் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளாகிவிடுகின்றனர். அவன் முன்பு எதையெல்லாம் கர்மம், தர்மம் என்று எண்ணி செய்து வந்தானோ அதிலேயே அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். அத்துடன் நின்று விடாமல் தன்னிடம் உள்ள மோகத்தை நியாயப்படுத்திக் கொள்ளும் வகையில் அவன் வழக்கத்தில் நிலவி வருகின்ற மூட நம்பிக்கைகளையெல்லாம் அதற்கு ஆதாரமாக காட்டத் தொடங்குகிறான். அதாவது அர்ஜுனன் கூறியது போல், குல தர்மமே என்றென்றும் நிலையானது, மாறாதது. இந்த யுத்தத்தால் என்றும் நிலையான மாறாத சனாதன தர்மம் அழிந்து போய்விடும், குலம் நசிவடையும், தான் தோன்றித்தனம் பெருகும் என்றெல்லாம் சொல்லத் தொடங்குகிறான். சத்குருவின் சரண சாண்ணியத்தை அடையும் முன்பு அவன் கடைபிடித்து வந்த தீய பழக்க வழக்கங்களின் பிரதிபலிப்பே இதுவாகும். இந்த மூட பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு மனிதன் வெவ்வேறான தர்மம், பற்பல சம்பிரதாயங்கள், சிறியதும் பெரியதுமான மத குழுக்கள், கணக்கிலடங்காத சாதிகள் இவற்றையெல்லாம் உருவாக்கிக் கொள்கிறான். சிலர் மூக்கை அழுத்திக் கொண்டால் சிலர் காதை அடைத்துக் கொள்கின்றனர். சிலருக்கு தொட்டால் தர்மம் அழிந்துவிட்டது என்றால் சிலருக்கு உண்பதாலும் தண்ணீர் குடிப்பதாலும் தர்மம் அழிவடைந்து விடுகிறது. இதெல்லாம் என்ன? தீண்டத்தகாதவர்களின் குற்றமா அல்லது தீண்டியவர்களின் குற்றமா? இல்லவே இல்லை. குற்றமானது நம்மை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கியவர்களுடையது. தர்மத்தின் பெயரால் நாம் தீய நெறிக்கு இரையாகிவிட்டதால் குற்றம் நம்முடையதும் தான். மகாத்மா புத்தருடைய காலத்தில் கேஷ் கம்பல் என்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதன்படி முடியை வளர்த்து கம்பளியைப் போன்று பயன்படுத்துவதையே ஆன்மீக முதிர்ச்சியின் அளவுகோலாக கருதப்பட்டு வந்தது. சிலர் பசுமாட்டை போன்று வாழ்வதை விரதமாக கொண்டிருந்தால், இன்னும் சிலரோ நாயைப் போன்று உண்டும் அருந்தியும் வாழ்வதை விரதமாக கொண்டிருந்தனர். பிரம்ம வித்தைக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சம்பிரதாயங்களும் தவறான நெறிகளும் இதற்கு முன்பும் இருந்தன, இன்றும் இருக்கவே செய்கின்றன. இதே போன்றுதான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காலத்திலும் இந்த சம்பிரதாயங்கள், தவறான நெறிமுறைகள் இருந்தன. அவற்றிற்கு அர்ஜுனனும் பலியாகியிருந்தான். அவன் 4 வகையான தர்க்கங்களை முன்வைத்தான். இந்த யுத்தத்தினால் சனாதன தர்மம் அழிந்துவிடும், வர்ணக்கலப்பு தோன்றும், பிண்டோதக்கிரியை மறைந்துவிடும், நாம் அனைவருமே குலத்தை அழிப்பதன் மூலமாக மாபெரும் பாவத்தை செய்வதற்கு தயாராகிவிட்டோம் என்பதாகும் அவனுடைய தர்க்கங்கள். சஞ்சயன் கூறுகிறான்,
तन्तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणम् विषीदन्तमिदं वाक्यम् उवाच मधुसूदनः. கருணை வசப்பட்ட உள்ளத்துடன் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த கண்களுடன் இருந்த அர்ஜுனனை பார்த்து மதுசூதனன் பின்வருமாறு கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், कुतस्त्वाकश्मलमिदम् विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन. அர்ஜுனா, இந்த விஷமமான இடத்தில் உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது? விஷமஸ்தலம், அதாவது எதற்கு சமமாக இந்த படைப்பில் வேறு எந்த இடமும் இல்லவே இல்லையோ, பரலோகம் என்ற மேலான இறைவனே லட்சியம் என்னும் அளவிற்கு விவாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட இவ்விடத்தில் உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது? இது எப்படி அஞ்ஞானமாகும்? அர்ஜுனனோ நிலையான தர்மத்தை காக்க வேண்டிய உறுதியுடன் வரிந்து கட்டிக்கொண்டு அல்லவா நிற்கிறான். என்றும் நிலையான சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உடல், பொருள், ஆவியை தியாகம் செய்ய முனைந்து நிற்பது என்ன அஞ்ஞானமா? ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், ஆம், இது அஞ்ஞானம்தான் என்கிறார். சான்றோர்கள் மூலமாக இவையெல்லாம் கடைபிடிக்கப்படவில்லை. இவை சொர்க்கத்தையும் அளிக்கப் போவது கிடையாது. மேலும் இது எந்த ஒரு புகழையும் பெற்றுத்தராது. சன்மார்க்கம் எனப்படும் உண்மையின் பாதையில் எவர் ஒருவர் திடமான உறுதியுடன் முன்னேறிச் செல்கிறாரோ அவரே ஆரியர் எனப்படுகிறார். கீதை ஆரிய சம்ஹிதை ஆகும். சொந்த பந்தங்களுக்காக இறப்பது அஞ்ஞானம் இல்லை என்றிருந்தால் மகா புருஷர்கள் அந்த வழியில் அவசியம் சென்றிருப்பார்கள். ஒருவேளை குல தர்மமே உண்மையானது என்றிருந்தால் சொர்க்கம் மற்றும் நன்மை ஆகியவற்றிற்கு நிச்சயமாக அவல நிலை உண்டாகியிருக்கும். இது புகழை பெற்றுத்தரப்போவது கூட கிடையாது. மீரா இறை வழிபாட்டில் ஈடுபட்டதைக் கண்டு லோக் கஹே மீரா பயி பாவரி சாஸ் கஹே குலநாசிரே, உலகம் மீராபாய் பைத்தியமாகிவிட்டாள் என்று சொன்னது. அவரது அத்தை, அதாவது மாமியாரோ, குலத்தை அழிக்க வந்தவள் என்று மீராவை தூற்றினாள். ஆனால் எந்த சுற்றத்தார், குலம் மற்றும் மரியாதை ஆகியவற்றிற்காக மீராவின் மாமியார் தேம்பிக் கொண்டிருந்தாரோ, இன்று அந்த குலத்தை காத்த மாமியாரை யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஆனால் மீராவையோ உலகே வணங்குகிறது. இதே போலத்தான் சுற்றத்தார்களைப் பற்றி வேதனைப்படுபவர்கள் நிலைமையும். அதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற புகழ் எதுவரை நீடிக்கும்? எதில் புகழ் இல்லையோ, நன்மை இல்லையோ, உயர்வான மகா புருஷர்கள் மறந்தும் கூட எதை அனுசரிக்கவில்லையோ அது அஞ்ஞானமே என்பது தெளிவாகிறது. क्लैब्यम् मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रम् हृदय दौर्बल्यम् त्यक्त्वोत्तिष्ठ परन्तप. அர்ஜுனா, ஆண்மையற்ற தன்மையை அடைந்து விடாதே. அர்ஜுனன் என்ன ஆண்மையற்றவனா? ஆண்மை இல்லாதவனையே ஆண்மையற்றவன் என்கிறோம்.
எல்லோருமே தங்கள் புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்துக் கொண்டிருப்பதை வைத்துத்தான் ஏதேதோ காரியங்களை எல்லாம் செய்கின்றனர். விவசாயி இரவும் பகலும் இரத்தத்தையும் வியர்வையையும் ஒன்றாக்கி நிலத்தில் உழைக்கிறான். சிலர் தொழில் செய்வதையே புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்திருந்தால், இன்னும் சிலர் பதவியை தவறாக பயன்படுத்துவதையே புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்துள்ளனர். இவ்வாறு வாழ்க்கை முழுவதுமே உழைத்தாலும் கூட போகும்போது என்னவோ வெறும் கையுடன் தான் போக வேண்டியுள்ளது. ஆகவே இவை எதுவுமே புருஷார்த்தம் இல்லை என்பது தெளிவாகிறது. தூய்மையான புருஷார்த்தம் என்பது ஆத்ம தரிசனமே ஆகும். இதயத்தில் நிலை பெற்றுள்ள ஆத்மாவை அறியாதவன் ஆணாகவே இருந்தாலும் கூட ஆண்மையற்றவனாகவே கருதப்படுவான். அந்த ஆத்மாவே ஆண்மையின் மொத்த வடிவம் ஆகும். தன்னில் தானே ஒளிமயமானதும் ஆகும், உத்தமமானதும் ஆகும், ஆனந்த வடிவமானதும் ஆகும். புலன் உணர்வுகள் அனைத்தையும் கடந்து விளங்குவது அதுவே. அதை அடைவதற்காக முயற்சிப்பதே உண்மையில் ஆண்மை, அதாவது புருஷார்த்தம் என்று ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாகும். அர்ஜுனா, நீ ஆண்மையற்ற தன்மையை அடைந்து விடாதே. இது உனக்கு தகுதியானது அன்று. பரந்தபனே, இதயத்தின் இந்த இகழத்தக்க பலவீனத்தை துறந்துவிட்டு யுத்தத்திற்காக எழுந்து நில். பற்றினை துறந்துவிடு. இது இதயத்தின் பலவீனம் மட்டுமே ஆகும். இது பற்றி அர்ஜுனன் மூன்றாவது கேள்வியை முன்வைத்தான். அர்ஜுனன் கூறுகிறான், कथं भीष्ममहं सङ्ख्ये द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हावरिसूदन. அகங்காரத்தை அழிப்பவரே மதுசூதனா, நான் இந்த யுத்த பூமியில் பிதாமகர் பீஷ்மர் மற்றும் ஆச்சாரியர் துரோணர் ஆகியோர்களுடன் பானங்களை தொடுத்து எவ்வாறு போர் புரிவேன்? ஏனெனில் எதிரிகளை அழிப்பவரே ஹரிசூதனா, அவர்கள் இருவருமே எனது வழிபாட்டிற்கு உரியவர்கள் ஆயிற்றே. துவைதமே துரோணர் எனப்படுகிறது. இறைவன் வேறு நாம் வேறு என்ற வேற்றுமையுடன் கூடிய அறிவே இறைவனை அடைய தூண்டுணர்த்துகின்ற ஆரம்ப ஊற்றாகும். இதுவே துரோணாச்சாரியாரின் குருத்துவம் ஆகும். பிரம்மையே பீஷ்மராகும். எதுவரைக்கும் பிரம்மை இருக்கிறதோ அதுவரைக்கும் பிள்ளைகள், சுற்றத்தார், உறவினர்கள் என்று அனைவருமே நமக்கு சொந்தமானவர்கள் என்பது போலவே தோன்றுகிறது. அவ்வாறு நம்முடையது என்பது போல தோன்றுவதற்கு இந்த பிரம்மையே காரணம் ஆகும். ஆன்மாவோ இவர்களையெல்லாம் வழிபாட்டுக்கு உரியவர்களாக எண்ணிக்கொண்டு இது அப்பா, தாத்தா, குலகுரு என்றெல்லாம் உறவாடியபடியே அவர்கள் உடனேயே சேர்ந்து வாழ்ந்து வருகிறது. ஆன்மீக சாதனை முழுமை பெறுகின்ற காலத்தில் உறவும் இல்லை, நட்பும் இல்லை, குருவும் இல்லை, சீடனும் இல்லை. சிதானந்த வடிவாகிய சிவமே நான், சிவமே நான். குருவும் இல்லை, சீடனும் இல்லை. ஆன்மா என்ற நிலை மட்டுமே எஞ்சுகிறது. எப்பொழுது சித்தமானது அந்த மேலான ஆனந்தத்தில் ஒன்று கலந்து விடுகிறதோ அப்பொழுது குரு எனப்படுகின்ற ஞானத்தை தருபவரும் சீடன் எனப்படுகின்ற ஞானத்தை பெறுபவரும் ஆகிய இரு நிலைகளுமே இருப்பதில்லை.